உங்கள் படம் வந்துட்டு ஒரு பயங்கரமான பெரிய ஆம்பிஷன் உள்ள ஒரு படம். அது மாதிரி யாருமே எல்லாருமே வந்து ஃபஸ்ட் படம் சேஃபாக பண்ணிட்டு செகண்ட் படத்தில் தான் ஆம்பிஷியஸாக பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்கள் ஆரம்பத்துலேயும் பயங்கர ஆம்பிஷியஸாக ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப சின்ன ஒரு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் பட்ஜெட்டில் பண்ணுறீங்க. அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அதை எப்படி நீங்கள் அதை ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட் தைரியம் இருக்கணும், அப்புறம் அது பண்ணியும் காமிக்கணும். நீங்கள் ரெண்டும் பண்ணிட்டீங்க, அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் ரெண்டுமே. இல்லை அதான் அடிப்படை வந்து அதை பண்ண முடியுன்ற எனக்கு புரிதல் இருந்தது. ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு இப்போ ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா அந்த சின்ன பசங்க வந்து ரீலாக அதை கிரியேட் பண்ணி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சினிமா எனக்கு தெரிஞ்ச சினிமா மேலே எனக்கு வந்து அதிக நம்பிக்கை இருக்குது அப்படி சொல்லலாம். என்னோடய ஆர்ட் மேலே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. என்னால் வந்து பெரிய விஷயத்தை வந்து ரீக்ரியேட் பண்ண முடியும் சின்ன இதில். யாத்திசை வந்து அப்படி தான் சாத்தியமாச்சு. அதே சமயத்தில் வந்து நான் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர். நான் வந்து யார்கிட்டையும் உதவியாளராக இருந்து நான் வரலை. நான் ஒரு பாதையில் போனேன் பார்த்தீங்களா, அது ரொம்ப புதுசாக இருந்தது. ப்ரொடக்ஷன் இல்லை, க்ரௌட் ஃபண்டில் பண்ணோம், நண்பர்கள்லாம் சேர்ந்து பண்ணோம். அப்படி தான் யாத்திசையுமே ஆரம்பிச்சது. ப்ரொடியூசரை தேடி போகிறதுக்கு முன்னாடி நாங்களே பண்ணலாம் நண்பர்களோட அப்படின்றதுல தான் அதோட தாட் இருந்தது. அப்புறமா ப்ரொடியூசர் வந்தார், அதோட தாட் பிடிச்சி ஒரு சின்ன லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்ற மாதிரி என்னால் அந்த கான்செப்டை விட முடியல. அந்த பெரிய ஒரு விஷயத்தை வந்து எப்படி இந்த ரிவர்ஸ் ஒர்க் தான், ரிவர்ஸ் ப்ராசஸ். 10 ரூபா இருக்குது அப்படின்னா அந்த 10 ரூபாய்க்குள்ளே எப்படி வேலை பார்க்கலாம் அப்படின்னு வந்து ரீஒர்க் பண்ணோம். அதுக்கான டீமை வந்து அமைச்சு என்ன மாதிரியே தாட் இருக்கிற ஒரு கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், காசை பிரதானமாக இல்லாமல் இது இந்த ஒரு முதல் படத்தை வந்து பெரிய உழைப்பாக மாற்றுறதுக்கான ஒரு விஷயமா யோசிக்கிற மாதிரியான நண்பர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அதை வடிவமைச்சோம். அதை எழுதும் போதே அதை யோசிக்கும் போதே அதை பண்ண முடியும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து தெரியும். அதனால தான் அதை வந்து பண்ணோம். நிறைய சேலஞ்சஸ் இருந்தாலுமே அதை பிளான் பி இருக்கும், எப்படி பண்ணலாம் அடுத்தது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டமிடல் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது. அதே மாதிரி அதில் பயன்படுத்தின லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லணும். ஏன்னா எனக்கே தெரியும் எல்லாருக்கும் புரியாது அப்படின்ட்டு. ஆனால் என்னோடய யூஎஸ்பி வந்து அதுதான் எனக்கு தெரியும். அதுதான் என்ன இவ்வளோ தூரம் ஏதோ ஒன்று பேச வைக்கணும்ல. அதே மாதிரி அதில் இருக்கிற உண்மைத்தன்மையில் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தேன், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வரலாற்று படங்கள் எல்லாமே சொன்ன விஷயத்துக்கு நேர் எதிராக இருக்கும் அந்த விஷயம். எல்லாருமே வந்து மன்னர் சார்ந்து போகும்போது நான் வந்து வாழ்வியல் சார்ந்து அந்த திரைக்கதை வந்து இருக்கும். அந்த மாதிரி எப்படி பண்ண முடியும் அப்படின்றது தான் அதோட சேலஞ்சாக இருந்தது. அது பண்ணிட்டோம். அடுத்த கேள்வி வச்சிருந்தேன், நீங்கள் அதை பற்றி சொல்லிட்டீங்க. உங்கள் படம் வந்தப்போ தான் மணிரத்னமோட பொன்னியின் செல்வனும் வந்தது. அப்போது ஒரு விஷயம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும் போது மணிரத்னம் சொல்லியிருந்தார், இது வந்து அந்த காலத்தில் நடக்கிற ஒரு பீரியட் படமாக இருந்தாலும் அங்கே உரையாடல் வந்துட்டு ரொம்ப ஒரு கண்டெம்பரரி லாங்குவேஜாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அது ரொம்ப பேச்சு தமிழில் தான் இருந்தது. ஆனால் உங்கள் படம் அப்படி அவ்வளோ ஈஸியான தமிழில் இல்லை. உங்கள் படம் வந்துட்டு ஒரு இன்னும் கொஞ்சம் பழைய தமிழுக்கு போய் இருந்தது. இது வந்து இது ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட் படம் பண்ணுறீங்க, இதில் வந்துட்டு மணிரத்னம் பண்ணாதது கூட நீங்கள் பண்ணுறீங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஜாயிண்ட் ஸ்டெப். அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏன் பண்ணுங்க? நான் மணிரத்னம் இல்லை, நான் தரணி. அவர் பண்ணுறத நான் பண்ணணும்னு நான் படம் பண்ண வரல. இல்லை அதான் எனக்கு புரியுது. இல்லை அது சேஃப் இல்லை, இதுதான் சேஃப் நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறேன்ல, எது என்னோட படத்துக்கான இது வந்து எல்லாருமே புதுசுங்க, எல்லா நடிகர்களுமே புதுசு, சரிங்களா? யாருமே தெரியாது, என்னை யாருமே தெரியாது, இண்டஸ்ட்ரிக்கு தெரியும். ஏன்னா என்னை யாருக்கும் உதவியாளருமே கிடையாது. அப்போ என்னை எப்படி நான் தெரியப்படுத்த முடியும்? என்னோடய ஆர்ட் மூலயமா தான் நான் தெரியப்படுத்த முடியும். அதோட ரொம்ப ராவான வெர்ஷன் என்னன்றது தான் நான் தேடி போவேன். அந்த மாதிரி தான் அது ரீக்ரியேட்டே ஆச்சு. அதனால தான் நான் இந்த மேடையில் இருக்கேன்னு நம்புகிறேன். நான் திருப்பியுமே ஒரு மசாலா தன்மையுடைய எல்லாரும் சொல்கிற ஒரு வரலாற்று படங்களை எடுத்திருந்தா நான் 10ஓட 11 இருப்பேன்ல. நான் என்ன பண்ணணும்னு தெளிவாக முடிவு பண்ணி நான் பண்ணேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அதோட அவுட்புட்.